Hello guys, welcome to Ganu Basics Java tutorial series. Java எப்படி கத்துக்கிறது, எந்த ஆர்டர்ல படிக்கணும், இன்டர்வியூ எப்படி ஈஸியா கிளியர் பண்றது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? டோன்ட் வரி, இந்த tutorial series ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா நீங்க ஜாவா கிளியரா கத்துக்கலாம். தென் ஓன் கோர் ஜாவா ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ற அளவுக்கு நீங்க உங்க நாலேஜை இந்த tutorial series மூலமா டெவலப் பண்ணிக்கலாம். இந்த மொத்த tutorial seriesம் பிகினர்ஸ் கூட ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்திருப்பேன். சோ வீடியோவை பொறுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் ஈஸியா ஜாவா கத்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் நிறைய இன்ஃபர்மேஷனை குயிக்காக இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஷேர் பண்ணியிருப்பேன். இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஸ்லோவாக டீட்டெயிலாக ஒரு இன்ஃபர்மேஷனையும் பற்றி பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஓவர்வியூ மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. இந்த வீடியோவில் நம்ம ஜாவா பற்றின ஒரு குயிக் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன டாபிக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஜாவா, ஒய் லேர்ன் ஜாவா, ஃபேமஸ் வெப் ஃப்ரேம்வொர்க்ஸ் இன் ஜாவா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஜாவா. இந்த 4 டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஜாவா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா இஸ் ஏ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அண்ட் பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் அப்படின்னு நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ உங்கள் மைண்டில் 2 கொஸ்டின் வரும். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா என்ன, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற 2 கொஸ்டின் தான். வாங்க நம்ம இதை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஜாவாவை நம்ம ஏன் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹிஸ்டரியை நம்ம கொஞ்சம் புரட்டி பார்க்கணும். முன்னாடிலாம் C++ மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது விண்டோஸ்ல கம்பைல் பண்ண கோட லினக்ஸ்ல ரன் பண்ண முடியாது. ஸோ லினக்ஸ்ல ரன் பண்ணணும்னா அதுக்கு அந்த கோட மறுபடியும் கம்பைல் பண்ணணும். ஸோ இந்த C மாதிரி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிபெண்டண்டா இருந்துச்சு. ஆனா ஜாவா எப்படி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டண்டா பிகேம் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாவால ஜாவா வர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு கோட ரன் பண்றதுக்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் உங்க கம்பைல் ஆன கோட வந்து ரன் பண்ணும். இந்த ஜாவா வர்ச்சுவல் மிஷினை ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா JVM அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இன்டர்வியூல இந்த கொஸ்டின் கூட வரும், வாட் இஸ் JVM அப்படின்னு. இந்த JVM தான் உங்க கம்பைல் ஆன பைனரி கோட ரன் பண்ணும். வாங்க நம்ம JVM எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க டைப் பண்ண கோடு பாத்தீங்கன்னா கிளாஸ் ஃபைல்ஸா கன்வெர்ட் ஆகும். இந்த கிளாஸ் ஃபைல்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க டைப் பண்ண கோடு கம்பைல் ஆகி பைனரி ஃபார்மெட்டில் இருக்கும், அதாவது மிஷின் ரீடபிள் ஃபார்மெட்டுக்கு அது வந்து போயிடும். இந்த கோடை தான் உங்கள் JVM வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமில் நீங்கள் கம்பைல் பண்ணும்போது உங்கள் கோடு வந்து பைனரியாக கன்வெர்ட் ஆயிடுது. அது எந்த சிஸ்டமில் இருக்க JVM வேணாலும் ஒரே ப்ரொசீஜரில் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண போகுது. இதோட காரணத்தினால தான் ஜாவா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜாக இருக்குது. ஒய் லேர்ன் ஜாவா, ஜாவா கற்றுக்கிறதுல என்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாவாவில் இருக்கிற சின்டெக்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் int a = 10, இந்த மாதிரி நம்மளோட சின்டெக்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ இதை கற்றுக்கிறதும் ஈஸி. தென் இந்த கோடை டீபக் பண்ணுறதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜாவா கஷ்டம் அப்படின்னு பொதுவாகவே வெளில சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஜாவாவை தெளிவாக கற்றுக்கிட்டிங்கன்னா இதை விட ஈஸியான லாங்குவேஜ் எதுவுமே கிடையாது. தென் இந்த ஜாவா படிக்கும்போது நம்ம ஃபுல்லாமே யூஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பிரின்சிபல்ஸ். ஸோ நீங்கள் ஈஸியாக ஊப்ஸ் கான்செப்ட் கற்றுக்க முடியும். அது இதில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதையும் தாண்டி இந்த ஜாவாவில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட ஃப்ரேம்வொர்க்ஸ் அண்ட் டூல்ஸ் இருக்குது. தென் ஜாவா ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கிறதால இதோட கம்யூனிட்டியும் ரொம்ப பெருசு. ஸோ உங்களுக்கு என்ன பக் வந்தாலும் என்ன எரர் வந்தாலும் அதுக்கு ஈஸியான சொல்யூஷன் நீங்கள் ஜஸ்ட் தேடினீங்கனாலே கூகுளில் உங்களுக்கு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இந்த மாதிரி டக்குன்னு கிடச்சிடும். ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இது இதில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ். அதையும் தாண்டி ஜாவா பார்த்தீங்கன்னா மொபைல் டெவலப்மெண்ட் வேர்ல்டை ரூல் பண்ணுதுன்னே சொல்லலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த கொட்லின் இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாமே ஜாவாவை பேஸாக வச்சு தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொட்லைனில் ஒரு கோட் எழுதுறீங்க அப்படின்னா அது ஜாவாவுக்கு கன்வெர்ட் ஆகி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஜாவா தெரிஞ்சிச்சுன்னா கொட்லின் இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. நிறைய MNC கம்பெனி ஜாவா பீப்புள்ஸை இப்போ கரண்ட் டைமில் ரெக்ரூட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாவா கற்றுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆக முடியும். ஃபேமஸ் வெப் ஃப்ரேம்வொர்க் இன் ஜாவா, ஜாவாவில் அதிகமாக யூஸ் பண்ணுற வெப் ஃப்ரேம்வொர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட பேர் வந்து ஸ்ப்ரிங் பூட். ஒய்டாக இந்த ஸ்ப்ரிங் பூட்டை தான் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்ப்ரிங் பூட்டை யூஸ் பண்ணி என்ன மாதிரியான வெப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, MVC அண்ட் REST API ரெண்டுமே இந்த ஸ்ப்ரிங் பூட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். இதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிற ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி தான் ஜாவாவில் வெப் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த ஸ்ப்ரிங் பூட்டை யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு சில பில்டு டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன பில்டு டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டூல் பேர் Maven அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஓல்டு பில்டு டூல். இதில் வந்து XML பேஸ் பண்ணி டிபெண்டன்சி எல்லாமே நம்ம தூக்கி போடுவோம்.
இதையும் தாண்டி இப்போது ரீசெண்டாக போய்கிட்டு இருக்க பில்டு டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேடல் அப்படிங்கிற பில்டு டூல் தான் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இதே தான் நம்ம ஸ்ப்ரிங் பூட்லேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். தென் ஜாவாவில் ORM ஃப்ரேம் ஒர்க்ஸ் கூட இருக்குது. அந்த ORM ஃப்ரேம் ஒர்க்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைபர்னேட். இந்த ஹைபர்னேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கொரியே எழுதாமல் டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ண முடியும். நீங்கள் இந்த ஹைபர்னேட் யூஸ் பண்ணுறதுனால மேனுவலாக டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹைபர்னேட்டு டேட்டா பேஸுக்கு தேவையான டேபிள்ஸை கிரியேட் பண்ணிடும். ஜஸ்ட் நீங்கள் ஜாவா கோடு மட்டும் ரைட் பண்ணால் போதும். பார்த்தீங்களா ஜாவா எந்த அளவுக்கு நம்மளோட வேலையை ஈஸியாக்குது அப்படின்னு. இந்த ஸ்ப்ரிங் பூட் பற்றி உங்களுக்கு டீப்பாக ஒரு டுட்டோரியல் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஸ்ப்ரிங் பூட் பற்றி டீப்பான ஒரு டுட்டோரியல் போடலாம். ஜாவா கற்றுக்கிட்டா என்ன மாதிரி ஜாபுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோர் ஜாவா டெவலப்மெண்ட்டில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு கோர் ஜாவா டெவலப்பராக போகலாம். தென் இப்போது ரீசன்ட் டைமில் ஜாவா யூஸ் பண்ணி ஏபிஐஸ் வந்து நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு ரெஸ்ட் ஏபிஐ டெவலப்பராகவும் போகலாம். ஏன் ஏபிஐஸ் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ரீசன்ட் டைமில் யூசர்ஸ் வெப் அப்ளிகேஷன் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் ரெண்டுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெப்புக்கு ஒரு தனி பேக்கெண்ட், மொபைலுக்கு ஒரு தனி பேக்கெண்டுன்னு போட்டால் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் நம்ம நிறையா சர்வர்ஸ் கோட்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ இந்த ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி காமனாக ஒரே பேக்கெண்ட் எழுதி வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷனை ஒரே பேக்கெண்டில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு தான் இந்த ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஜாவா கற்றுக்கிட்டா ஒரு ரெஸ்ட் ஏபிஐ டெவலப்பராகவும் போகலாம். தென் நீங்கள் ஒரு மொபைல் ஆப் டெவலப்பராக போகலாம். ஆண்ட்ராய்டு நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஜாவா தான். ஸோ நீங்கள் ஜாவா கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்பராக போகலாம். இப்போ நான் இதில் பேசியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மேஜராக ஜாவாவுக்கு இருக்க ஓப்பனிங்ஸ் பற்றி பேசியிருக்கேன். இதையும் தாண்டி இன்னும் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாவா கற்றுக்கிறது உங்கள் கெரியருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.